நன்றி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக மாபெரும் ஒரு இலக்கிய முன்னெடுப்பில் ஒரு மகத்தான பணியை நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. அது என்ன என்று அத்தனை பேருக்கும் தெரியும். நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை இணைய வாயிலாக நாம் பயணிப்பது என முடிவெடுத்ததன் அடிப்படையில் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்களுடைய சிந்தனையின் அடிப்படையில் படைப்பாளிகளுடைய படைப்பில் ஏதாவது ஒரு பகுதி, குறிப்பாக அவர்களுடைய சிறுகதை படைப்புகளை மட்டும் முன்னெடுப்பது என்கிற தலைப்பின் கீழ் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் கு. அழகிரிசாமி அவருடைய படைப்புகளை முழுமையாக சிறுகதைகளை கதை சொல்லல் வாயிலாக கேட்டு உணர்ந்து விவாதித்து பல்வேறு புதிய கருத்துக்களை நாம் கேட்டு பெற முடிந்தது தோழமைகளே. அப்படி நிறைவு செய்த பிறகு அடுத்ததாக நாம் யார் என்று உற்று நோக்குகின்ற பொழுது அடித்தட்டு மக்களினுடைய வாழ்வியலை படைப்பாகவும் கருத்தாகவும் தனது வாழ்க்கையிலும் வாழ்ந்து பார்த்த ஒரு மனிதன் தமிழொலி அவருடைய படைப்புகளை, அவருடைய சிறுகதை படைப்புகளை முன்னெடுப்பது என முடிவின் அடிப்படையில் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. அந்த பயணத்தின் தொடக்கமாக நம்முடைய இன்றைய தினம் 24ஆம் நாள் நிகழ்வில் நாம் பயணிக்க இருக்கிறோம் தோழமைகளே. அவருடைய சிறுகதையான பிராவும் காலரும் என்கிற சிறுகதையை கதை சொல்லி பயணிக்க இருக்கிறார். தமிழொலியை பற்றி நாம் ஏதாவது ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என நாம் தேடுகின்ற பொழுது அவர் எழுதிய ஒரு கவிதை என் மனத்தில் என்ன இந்த மனிதனுக்கு இந்த சமூகத்தின் மீது இருக்கிற அக்கறை இவ்வளவு பெரிய விஷயமா என்று யோசித்து பார்க்க வைத்தது. வான் கடல் தோன்றிடும் முத்துக்களோ, ஏழை வாழும் குடிசையின் பொத்தல்களோ. ஒரு பெரிய கவிதை. இந்த இரண்டு வழுதை இன்னமும் அந்த ஏழை வாழுகிற குடிசைகளுடைய நிலையை எத்தனை அரசாங்கங்கள் புதிதாக ஆயிரக்கணக்கான வீடுகள் கட்டுவதற்காக உத்தரவிடுகிற நிலையிலே நாம் இன்னமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் ஏழை குடிசைகள் இன்னும் இருப்பதாகவே நாம் பார்க்கிறோம். மாநிலம் இதில் உழைப்பவர்கள் உடல் வாய்ந்த தழும்புகளோ அவைகள். செந்தமிழ் நாட்டினர் கண்கள் எல்லாம் அங்கு சேர்ந்து துடித்து கிடந்தனவே. சொந்த உரிமை இழந்திருக்கும் பெண்கள் சோக உணர்ச்சி சிதறலோ என அந்த கவிதை தொடர்கிறது. அப்படி என்றால் ஒரு மனிதன் இந்த சமூகத்தின் மீது இருக்கிற அக்கறை, படைப்பாளியினுடைய கவனம் சமூகத்தை விட்டு சிதறாமல் முழுமையாக அதை அர்ப்பணித்துக் கொண்ட நிலை என்கிற ஒரு மகத்தான ஒரு ஆளுமை தமிழொலி. அவருடைய படைப்புகளைத்தான் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கோம். இந்த படைப்பை கதை சொல்லல் வாயிலாக பயணிக்க இருக்கிற தோழமை முனைவர் இரா. ராஜேந்திரன் அவர்கள். இவர் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மதகப்பட்டி என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி மற்றும் மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே உதவி பேராசிரியராக தனது பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுமை. 8 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர் பணியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆளுமை எழுதியிருக்கக்கூடிய கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள், ஆய்வு அரங்கங்கள், பங்கேற்ற ஆய்வரங்கங்கள், இவைகளெல்லாம் எண்ணில் அடங்கா. இவருடைய பெருந்தன்மை காரணமாக எண்ணிக்கை குறிப்பிடவே இல்லையே தவிர, ஆனால் இவரை பற்றி நான் என்னுடைய நண்பரிடம் விசாரித்த பொழுது மிக நுணுக்கமாக, குறிப்பாக சங்க இலக்கியத்திலும் தொல்காப்பியத்திலும் இன்றைய இக்கால இலக்கியத்திலும் கூட நல்ல ஆழங்கால புலமை பெற்ற பேராசிரியர். காரணம் அவருடைய தலைப்பும் அப்படித்தான். முனைவர்பட்ட ஆய்வை கருத்தாடல் நோக்கில் நற்றிணை பாடல்கள் என்ற தலைப்பு. இளம் முனைவர்பட்ட ஆய்வுடைய தலைப்பு உளவியல் நோக்கில் நற்றிணை தலைவன் கூற்று பாடல்கள். யோசித்து பார்ப்பதற்கே மகிழ்ச்சி. காரணம், சங்க இலக்கியத்தில் உளவியலை எடுத்துக் கொள்வது என்பது மிகவும் சிக்கலான ஒரு விஷயம்.
காரணம் நுணுக்கி 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 தேடுகிற சிந்தனா ஆற்றல் இருந்தால் மட்டுமே அது பயணிக்க முடியும். அப்படி என்றால் இவருடைய ஆளுமை பண்பும் இவருடைய இலக்கிய புலமையும் நமக்கு புலப்படுகிறது தோழமைகள். சங்க இலக்கியத்தை தேடுவதென்றால் இலக்கணத்திலும் நல்ல பரிச்சயம் இருக்க வேண்டும். இன்றைக்கு பேராசிரியர் பெருமக்கள் பயந்து ஓடுகிற பகுதி இலக்கண பகுதியாகவே இருக்கும். ஆனால் இலக்கண பகுதியில் நமக்கெல்லாம் ஆய்வு மாணவர்கள் யாராவது வந்தா சங்க இலக்கியம் சொன்னா உடனே சரின்னு சொல்றதுக்கான காரணம், அவர் ஒரு இலக்கண புலமை வாய்ந்த மாணவர். அவரோடு சேர்ந்து பயணிப்பதில் நாமும் மகிழ்ச்சி அடைவதாகவே பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த பேராசிரியர் உளவியல் தொடர்பான கருத்தாடல்கள் நோக்கம், சங்க இலக்கியம், இக்கால இலக்கியம் போன்றவற்றெல்லாம் பல்வேறு ஆய்வு கட்டுரைகளும் ஆய்வு அரங்கங்களிலும் கருத்தரங்கங்கள், பயிலரங்கங்கள் என தொடர்ந்து பயணித்து வரக்கூடிய மதிப்புமிகு பேராசிரியர் முனைவர் இரா ராஜேந்திரன் அவர்கள் தமிழொலி அவர்களுடைய சிறுகதை படைப்பான புறாவும் டாலரும் என்கிற சிறுகதையை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை சொல்க. மிக்க நன்றிங்க ஐயா. பேசுறது கேக்குதுங்களா? நன்றாகவே கேட்கிறது பேராசிரியரே. நல்லதுங்க ஐயா, நல்லது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் 100 ஆண்டு கண்ட ஆளுமை பொது உடைமை கவிஞர் தமிழொலி சிறுகதைகள் குறித்த நாளும் ஒரு கதை இணைய வழி தொடரில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். தமிழொலியின் புறாவும் டாலரும் என்ற இந்த சிறுகதை சிறந்த கதையாக, சிறுகதைன்னு நான் சொல்ல முடியாது, ஒரு சிறிய கதை, குழந்தைகளுக்குமான ஒரு கதையா என்னால இதை பார்க்க முடியுது. ஒரு எளிமையான கதை, எடுத்துக்கொண்ட கருத்தை சுருக்கமா ஆழமா சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படின்ற முறையில குழந்தைகளுக்கும் புரியக்கூடிய வகையில ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. புறாவும் டாலரும் இந்த கதையை ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா, உலகில் சண்டை முடிந்து சமாதானம் பிறந்தது என்ற ஒரு வரியை முன்னிறுத்துகிறது இந்த கதை. உலகில் சண்டை முடிந்து சமாதானம் பிறந்தது என்ற ஒரு வரியை முன்னிறுத்துவதாக இந்த கதை அப்படின்றது அமைகிறது. இதுல புறாவும் டாலரும் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, புறா அப்படின்றது சமாதானத்தின் குறியீடாகவும், டாலர் அப்படின்றது சர்வ வல்லமை மிக்க சர்வதிகாரம் படைத்த வல்லரசு நாடுகளுக்கான குறியீடாகவும் இங்க நம்ம இந்த சொற்கள் ஆளப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சரி, கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கதையில முக்கியமான கதை மாந்தர்களா இருக்கக்கூடிய விஷயங்களா, பூமாதேவி, இந்த நிலமகள், பூமகள், பூமி தாய் பூமாதேவி இங்கு சொல்லப்படுகிறாங்க. பூந்தோட்டம், வயல்வெளிகள், இயற்கை வளங்கள், ஒரு புறா, வெள்ளை நிற ஒரு புறா, ஒரு தேசம், டாலர் தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேசம், அங்க இருக்கக்கூடிய ஒரு வியாபாரி, அப்புறம் இயற்கை சீற்றங்களான புயல், மழை, மேகம், சூறாவளி, இந்த மக்கள், இந்த விஷயங்கள்லாம் இந்த கதையில சொல்லப்படுறாங்க. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது, எப்படி போகுது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். பூமாதேவி காலங்கத்தால எழுந்து கண் விழிக்கிறாங்க. பூந்தோட்டங்களும் வயல்வெளிகளும் பூமாதேவியே எங்களுக்கு ஒரு கதை சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குது. அதுக்கு பூமாதேவி கதை சொல்றாங்க. ஒரு வெள்ளை நிற புறா ஆகாயத்துல பறந்து போகுது. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு தாமரை மலர் மிதந்து செல்வது போல அந்த காற்றுல அது அழகா செல்கிறது அப்படின்னு அந்த புறாவுடைய செயல்பாட இங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த புறா எல்லா திசைக்கும் சென்றது, வாழ்த்து கடிதங்களை சுமந்து கொண்டு ஊர் ஊராக பறந்தது, சோறும் ரொட்டியும் சுதந்திரமும் கிடைப்பதை பற்றி பாடிக்கொண்டு சென்றது. இந்த புறாவை வாழ்த்துறதுக்கு பகல் நேரத்துல சூரியன் ஆசீர்வாதம் செய்யறார். இரவு நேரத்துல நிலவு ஒரு பெண்ணாக சந்திரிகா அப்படின்ற பேர்ல நிலவை இங்க ஆசிரியர் குறிப்பிடுறார். சந்திரிகா அரண்மனையில் நின்று கொண்டு புறாவை வாழ்த்தினாள் அப்படின்னு இங்க சொல்றாங்க. இரவு நேரத்துல அந்த புறா பயணிக்கும் பொழுது நட்சத்திரங்களும் மேகங்களும் அந்த புறாவோடு விளையாடுறதுக்கு ஆசைப்பட்டது. ஓ வெண்புறாவே, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்களுடன் விளையாட வரமாட்டாயா அப்படின்னு அந்த நட்சத்திரங்களும் மேகங்களும் புறாவை பார்த்து கேக்குது. அதுக்கு புறா பதில் சொல்லுது, எங்கே சுபிட்சத்தின் அருணோதயம் போன்ற கொடி பறக்கிறதோ அங்கே இருந்து நான் வருகிறேன். அந்த வனப்பு மிக்க தேசத்திலிருந்து உலக மக்களுக்கு வாழ்த்து செய்தி கொண்டு போகிறேன். எனக்கு வேலை இருக்கிறது,
விளையாடுவதற்கு நேரம் இல்லை தோழர்களே என்று சொல்லிவிட்டு மேலும் உயரே பறந்தது புறா. இப்படி அந்த புறா அதோடைய வேலைய, வாழ்த்து செய்திகளை உலகம் முழுக்க கொண்டு போயிட்டு இருக்கு. அப்ப ரொம்ப தூரம் சென்ற அந்த புறா ஒரு இடத்துல போயிட்டு இறங்குது. அந்த இடம் என்ன அப்படின்னா, டாலர் கோபுரம் அப்படின்னு ஒரு இடம் தெரிந்த ஒரு தேசம் அது. அங்க போய் இறங்குது. அங்க ஒரு மனிதனை அந்த புறா சந்திக்குது. அந்த மனிதனை ஆசிரியர் காட்சிப்படுத்துறாரு. அந்த மனிதன் எப்படி இருந்தான் அப்படின்னா, அவன் ஒரு தொப்பை பேர்வழி. ஏன்னா இல்லையா, அடுத்தவங்களை அதிகாரம் செய்து இல்லையா, எந்த வேலையும் செய்யாம சுரண்டல் மூலமா தொப்பையை வளர்த்த அந்த ஒருவனை ஆசிரியர் அழகாவே காட்சிப்படுத்துறார். அந்த புறா அந்த டாலர் தேசத்துல போயிட்டு ஒரு மனிதனை சந்திக்கிறது. அந்த மனிதன் ஒரு தொப்பை பேர்வழி அப்படின்னு ஆசிரியர் இங்க சொல்றார். இந்த புறா அவனை பாக்குது. அவன் எப்படி இருக்கான் அப்படின்றத அந்த புறா நம்ம கிட்ட சொல்லுது. அவன் மேல் இரத்த வாடை வீசியது. அவன் கையில் வைத்திருந்த கடிதங்களில் ரண நாற்றம் வீசியது. அவன் கண்களில் கொள்ளையடிக்கும் சுபாவம் நிறைந்து இருந்தது. அவன் ஒரு வேடனை போல் புறாவை உற்று நோக்கினான். இந்த நடவடிக்கைகளை கண்டு அவன் ஒரு வியாபாரி என்பதை தெரிந்து கொண்டது புறா. அந்த மனிதன் உரத்த குரலில் புறாவிடம் பேசினான். புறாவே, நீ எங்கிருந்து வருகிறாய்? நீ வேலை இல்லாமல் ஊர் சுற்றுகிறாய் என்று நினைக்கிறேன். போனால் போகிறதென்று உனக்கு ஒரு வேலை தருகிறேன், செய்கிறாயா அப்படின்னு அந்த வியாபாரி அந்த புறா கிட்ட பேசுறான். ஒரு அதிகார தோரணையில அவன் கேட்கிறான். புறா சிரிக்குது. என்னை சூரியன் ஆசீர்வாதம் செய்தான். சந்திரனும் சந்திரிகா என்னை வாழ்த்தினால். எங்கே அருணோதயம் போன்ற கொடி பறக்கிறதோ அங்கே இருந்து நான் வாழ்த்து செய்திகளை சுமந்து செல்கிறேன். நதிகளும் வயல்களும் என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றன. உலக மக்கள் எல்லாம் தங்கள் வீட்டு கூரைகளில் நான் வந்து உட்கார வேண்டும் என்று தவம் இருக்கிறார்கள். குழந்தைகள் என் வரவை எதிர்நோக்கி இருக்கின்றன. எனக்கு வேலை சமாதான தொண்டு செய்வது. நான் வேலையற்ற சோம்பேறி அல்ல, பிணந்திண்ணி கழுகும் அல்ல அப்படின்னு புறா அந்த வணிகர்கிட்ட பேசுது. ஓ ஏழை புறாவே, உனக்கு டாலர் கூண்டு கட்டி தருகிறேன். என் வியாபார ஒப்பந்த சீட்டுகளை எடுத்து கொண்டு போய் உலக மார்க்கெட்டுகளில் கொடுத்து விட்டு வா அப்படின்னு அந்த புறாக்கு அவன் வந்து அந்த புறாவை அடிமையாக்கி அவனுடைய வேலையை செய்துக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். வாழ்த்து செய்தியை விட அந்த புறாவை தன் வசப்படுத்துறதுக்கு அந்த நயவஞ்சக பேச்சுக்களை அவன் பேசுறான். ஒரு இல்லையா, ஒரு காரியத்தை சாதிக்கிறவங்க செய்யக்கூடிய ஒரு செயல் தான் அது. அது அழகா இங்க சொல்றாரு ஆசிரியர். வாழ்த்து செய்தியை விட மார்க்கெட் செய்திதான் உயர்ந்தவை. வாழ்க்கையை விட டாலர் உயர்ந்தது. அருணோதயத்தை விட லாபம் உயர்ந்தது. அருணோதயமே இல்லாது ஒழிந்தால்தான் என்ன? இருளில் லாபம் சம்பாதிப்பது எவ்வளவு இனிமையானது என்று அந்த மனிதன் தன் சித்தாந்தத்தை உபதேசித்தான். சீச்சி, உன் டாலர் குண்டை நரகத்தில் போடு. அதில் பாவம் குடியிருக்கும். உன் வியாபார ஒப்பந்த சீட்டில் மரணம் இருக்கிறது, யுத்தம் இருக்கிறது, கொள்ளை இருக்கிறது, வெறியும் பொறாமையும் இருக்கின்றன. இவைகளை சுமந்து கொண்டு போக உன்னுடைய கழுகை அனுப்பு. அதுதான் அதற்கு லாயக்கு என்று கோபமாக கூறியது புறா. புறா ரொம்ப கோபப்பட்டு அவன்கிட்ட பேசிச்சு. உடனே அவன் ஏன்னா அவன் மனிதன் இல்லையா, ஒரு புறா நம்மளை பார்த்து எப்படி பேசிருச்சு அப்படின்ட்டு அவன் திரும்ப பேச ஆரம்பிக்கிறான் அதிகார துணியில. ஏன்னா வல்லரசு நாடுகள் இல்லையா. சரி, ஜாக்கிரதை, உன் உயிர் என் கையில் இருக்கிறது. திமிர் பேசினால் உன்னை கொன்று விடுவேன் என்று துப்பாக்கியை எடுத்தான் வியாபாரி. உடனே புறா ஒரு படி மேல உயரம் போகுது. அது ஒரு குரல் எழுப்புது. அந்த குரல் உலகமெல்லாம் பரவுது. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அது புறா பேசுது. அவன் டாலர் கோபுரத்தை இடித்து நரகத்தில் போடுங்கள் என்று புறா அசரீரியை போல் கூறிற்று. மக்கள் எல்லாம் அங்க ஒன்று திரள்றாங்க. இயற்கை சீற்றம் அங்கு நிகழுது. சூறாவளி, இடி, மின்னல், மேகம் எல்லாம் அங்க வந்து வருது. டாலர் கோபுரத்தின் மேல் பேரிடிகளை வீசி எறிந்தன. டாலர் கோபுரம் நொறுங்கி விழப்போகிறது என்பதை மின்னல் பளிச்சிட்டது. டாலர் கூண்டு ஒழிக, மரண வியாபாரி ஒழிக என்ற கோஷம் வான மண்டலம் எங்கும் எதிரொலித்தது. இருளை கிழித்து கொண்டு மக்கள் நடந்தார்கள். புறாவுக்கு வாழ்த்துக்கள் கூறினார்கள். மதுரமான அந்த வேலை வந்தது. செவ்வானத்தில் மலர்ந்த இந்திரவில் புறாவின் சிறகுகளை முத்தமிட்டது. சமாதானம் வாழ்க என்று புறா இசை பாடியது அப்படின்னு இந்த பூமி தாய்
அந்த வயல்வெளிக்கிட்டையும் பூந்தோட்டத்துக்கிட்டையும் இந்த புறா கதைய சொல்லி முடிக்கிறாங்க. காற்றில் மலர்கள் அசைந்து ஆடின, வயல்கள் கதிரொளியில் மூழ்கி முகம் மினுக்கின, எல்லாம் சமாதானத்தின் பொன்னொழிக்கு வரவு கூறி மகிழ்ந்தன அப்படின்னு இந்த கதை முடியுது. இந்த கதைக்கு கீழே ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. 1950 எழுதப்பட்ட கதை அப்படின்னு இதுல குறிப்பு இருக்கு. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு வல்லரசு நாடுகளின் ஆதிக்கத்திற்கு எதிராக எழுந்த சமாதான இயக்கத்தை வரவேற்றது கவிஞர் படைத்த உருவக கதை. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு வல்லரசு நாடுகளின் ஆதிக்கத்திற்கு எதிராக எழுந்த சமாதான இயக்கத்தை வரவேற்றது கவிஞர் படைத்த உருவக கதை அப்படின்னு இந்த கதையை முடிக்கிறாங்க. வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப சின்ன ஒரு கதை தான் இது. ஒரு எளிமையான ஒரு கதை. சொல்ல வந்த கருத்தை சமாதானம் எங்கும் நிலவியது, போருக்கு பிறகு ஒரு நிலைத்த ஒரு சமாதானம் திகழ வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை, ஒரு மகிழ்ச்சியை ஆசிரியர் இங்க பகிர்ந்து கொண்டதை இந்த புறாவும் டாலரும் அப்படின்ற கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய கலை இலக்கிய பெருமன்றம் மற்றும் இந்த குழுமி இருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை ஆற்றுப்படுத்த எமதுத்துறை பேராசிரியருக்கும் நன்றி. ஒருங்கிணைத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி. நல்லதுங்கய்யா. நன்றி, நன்றி பேராசிரியர் அவர்களே. எனக்கு உங்கள்ட்ட கதை சொன்னதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு நல்ல பேராசிரியர், நல்ல ஆய்வாளர்னு வரியில அடிச்சு தொடச்சிட்டு தான் நீங்க உள்ள போனீங்க. என்ன வரி அப்படின்னா, நீங்க என்ன எப்படி சொல்றது, சண்டை முடிந்தது, சமாதானம் தொடங்கியது அப்படின்னு ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். இந்த கதையுடைய சாராம்சம் கருத்து தான். ஒற்றை வரியில ஒரு கதையை சொல்லணும் அப்படின்னா இதான். ஒரு படைப்பாளியே உருவக கதைன்னு ஆசிரியரும் சொல்லிட்டார். 1990 போருக்காக நடந்த 2ஆம் உலக போருக்காக நடந்த உருவக கதை அப்படின்னு சொன்னாலும் கூட, இந்த கதை ஒரு இது நாட்டுக்கும் நாடும் நடக்கக்கூடிய பிரச்சனை மட்டும் கிடையாது. மாநிலத்திற்கும் மாநிலத்திற்கும் நடக்கிற பிரச்சனை, இன்னமும் சொல்ல போனால் ஒரு நகரத்திற்கும் இன்னொரு நகரத்திற்கும் நடக்கிற பிரச்சனை, இன்னும் சொல்ல போனால் ஒரு கிராமத்திற்கும் ஒரு கிராமத்திற்கும் நடக்கிற பிரச்சனை, இன்னும் நுணுக்கமாக சொல்ல போனால் ஒரே கிராமத்திற்கும் நடக்கிற பிரச்சனை, எல்லா இடத்திற்கும் முன்னால் எல்லாம் முடிந்த பிறகே சமாதானம் பிறக்கிறது என்கிற ஒரு மகத்தான செய்தி. எல்லா இடங்கள்லையும் தான், எல்லா இடங்கள்லயும் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் நம்ம ஆளு பாருங்களேன், எல்லாம் முடிஞ்ச பிறகுதான். இப்ப கூட நம்ம ஒரு பொதுச்செயலாளர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சு நம்ம ஒரு இரங்கல் கூட நிறைவா கூட வச்சுக்கலாம். ஒரு சவுதி அரேபியாவில் நம்மளுடைய தமிழர்கள் இறந்து போயிட்டாங்க, இந்தியர்கள் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு இப்ப என்ன சொல்றாங்க, எல்லாம் அதை வைங்க இதை வைங்க எல்லாம் சொல்றாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ஒரு எண்டே ஆரம்பிக்குது. அந்த தொடக்கத்துல நீங்க சரியா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் தோழமைய. உண்மையில ஒரு நல்ல ஒரு கதை சொல்லி எங்களுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தோடு சேர்ந்து நீங்கள் பயணிக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஆவலையும் சொல்லி, கதை தந்த பேராசிரியருக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, வழக்கம் போல பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற எங்களுடைய கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நம்முடைய முனைவர் ராஜேந்திரன் அவர்கள் மிக அருமையாக கதையை சொல்லியிருக்கிறார். ரொம்ப இளைஞர், நல்ல இனிமையான குரல், எடுப்பான குரல், தெளிந்த உச்சரிப்போடு ஏற்ற இறக்கங்களோடு இந்த உருவக கதையை நமக்கு சிறந்த முறையிலே வழங்கியிருக்கிறார். அவருக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு கடுமையான அரசியலை வெளிப்படுத்தக்கூடிய கதை. 2ஆம் உலகப் போர் நடந்து முடிந்த பிறகு உலகமே 2 பிரிவாக பிரியும். ஒன்று முதலாளித்துவ உலகம், இன்னொன்று சோசலிச உலகம். இந்த சோசலிச உலகம், குறிப்பாக சோவியத் யூனியன் 2 கோடி மக்களை பலி கொடுத்து உலகத்தை காப்பாற்றியது, பாசிசத்திலிருந்து காப்பாற்றியது. நாஜிகளுடைய பாசிசத்திலிருந்து இந்த உலகை காப்பாற்றியது சோவியத் யூனியன். அதன் பிறகுதான் உலக ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் உருவாகுது. ஆனால் சோவியத் யூனியன் உலக சமாதான கவுன்சில் என்ற ஒரு அமைப்பை, உலக சமாதான கழகத்தை நிறுவி நம்முடைய இந்திய நாட்டிலிருந்து ரமேஷ் சந்திரா என்பவர் கூட மிகச்சிறந்த தலைவராக இருந்து செயல்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு சமாதான இயக்கம் தோன்றியதை ஒரு உலக வரலாற்றையே இதுக்குள்ள அடக்கி
இரண்டு வெவ்வேறு உலகங்கள். ஒன்று முதலாளித்துவம், முதலாளித்துவம் வளர்ச்சி அடைந்து ஏகாதிபத்தியமாக மாறுகிறது. அந்த ஏகாதிபத்தியம் உலகை கொள்ளையடிப்பதில் தான் இவர்களுக்குள்ள சண்டை. உலகை பங்கு போட்டு மறுபங்கீடு செய்து உலகை சுரண்டுவதற்கான யுத்தம் தான் இந்த இரண்டு உலகப் போர்கள். இந்த இரண்டாம் உலகப் போர் தான் சோவியத் யூனியன் படையெடுத்தான். பாரதிதாசன் சொல்லுவார், உலகின் உயிரை ஒழிக்க நினைத்தான், ஒழிந்தான் ஹிட்லர். ஹிட்லர் எனும் சிட்டு குருவி நெருப்பு குழியில் விழுந்தது என்று சொல்லுவார் பாரதிதாசன். அந்த மாதிரி சோவியத் யூனியன் 2 கோடி மக்களை பலி கொடுத்து இந்த உலகத்தை காப்பாற்றியது. அதன் பிறகுதான் இந்த உலக சமாதான கழகம் என்று தோன்றுகிறது. இந்த இயக்கத்தை கவிஞர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், மனிதநேய பற்றாளர்கள் எல்லாரும் உலகத்திலே, அதாவது பிரான்ஸ் நாட்டிலே ரோமன் ரோலந்து முதல் நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர்ல இருந்து மிகப்பெரிய கவிஞர்கள் எல்லாம், வள்ளத்தோல் மலையாள கவிஞர்கள் இருந்து எல்லா கவிஞர்களும் இதை பாராட்டி வரவேற்று வாழ்த்தினார்கள். பாரதி அந்த புரட்சி நடக்கும்போது, முதல் உலக போர் நடக்கும்போது தான் உயிரோடு இருந்தார். அதனால அவர் அந்த சோவியத்தினுடைய புரட்சியை பாராட்டி எழுதினார். அதன் பிறகு வையப் போரில் ரஷ்யா வெற்றி பெற்றதை பாராட்டி பாரதிதாசன் எழுதினார். அவர் அந்த காலத்துல வாழ்ந்தவர். அந்த மாதிரி இந்த பாரதிதாசனுடைய மாணவராகிய நம்முடைய கவிஞர் மிக அருமையான ஒரு மிகப்பெரிய ஒரு உலக வரலாற்றை, ஒரு உலகத்தின் நிகழ்ந்த மிகப்பெரிய வர்க்க போராட்டத்தை, அதாவது முதலாளித்துவதற்கும் ஏகாதிபத்தியத்திற்கும் எதிரான அந்த சண்டையை முடிவு கட்டி ஒரு சமாதான இயக்கத்தை தோற்றுவித்த இந்த செய்தியை ஒரு அழகான கவித்துவம் நிறைந்த உருவக கதையாக இவர் சொல்லி இருக்கிறதுல கொஞ்சம் கூட அரசியல் நெடியோ அரசியல் வாடையோ, முழுக்க முழுக்க அரசியல் இருக்கிறது, முழுக்க முழுக்க வர்க்க போராட்டம் இருக்கிறது, முழுக்க முழுக்க அந்த பாருங்க, அந்த வானத்துல செங்கொடிகளுடைய பின்னணியில அந்த புறா சொல்லுது. அந்த முதலாளித்துவத்தினுடைய குறியீடு தான், ஏகாதிபத்தியத்தினுடைய போர் வெறி குறியீடு தான் அந்த வியாபாரி. அவனுடைய கண்களிலே ரத்த வாடை வீசுகிறது. அவன் கொள்ளையடிக்கக்கூடிய இது தெரிகிறது அவன் கண்களிலே. அவன் சுரண்டி சுரண்டி அவன் தொப்பை கொளுத்து கொண்டிருக்கிறது. அவன் என்ன சொல்றான், டாலர் கூண்டுக்குள்ள புறாவை, அது சுதந்திரமாக சமாதானமாக காற்று வெளியிலே பறந்து உலகம் ஊராவும் சமாதான செய்தியை சொல்லுவதற்காக பறந்து கொண்டிருக்கின்ற அந்த சமாதான புறாவை அடிமைப்படுத்தி கூண்டுக்குள்ளே அடித்து என்னுடைய லாப வேட்கையும் சுரண்டலையும், அது மார்க்கெட் சந்தையை வளர்ப்பு. சந்தை என்பது என்ன? உலகை கொள்ளையடிப்பதற்கான ஒரு இடம்தான் சந்தை என்பது. அந்த சந்தை மார்க்கெட்டு பொருளாதாரத்தை நிறுவுவதற்காக, சுரண்டலை நிறுவுவதற்காக அந்த செய்திகளை நீ போய் சொல்லு உலகம் ஊரா என்று அவன் கட்டளையிடுகிறான். இல்லை இல்லை, நான் அருணோதயம் போன்ற ஒரு வெளிச்சத்தில் சூரியனுடைய, அவன் சொல்ற பாருங்க, அது சூரியன் அவருக்கு ஆட்சி கூறுறதை என்ன அழகா சொல்றாரு பாருங்க. வாழ்க்கை ரதத்தில் சூரியன் வந்தான். என்ன அருமையான உருவகம் பாருங்க. வாழ்க்கை ரதம், அது சூரியன் வர்றான். இந்த வாழ்க்கை ரதத்தில் சூரியன் என்கிற புத்தொழி, ஒரு சோசலிசம். அந்த சோசலிசம் வருகிறான். இரவின் அரண்மனையில் நட்சத்திர பிள்ளைகள், எங்கே சுபிட்சத்தின் அருணோதயம் போன்ற கொடி, அங்கே இருந்து நான் வருகிறேன் என்று அந்த புறா. மிக அருமையான கதை, ரொம்ப உயர்ந்த இலக்கியம். இந்த இலக்கியத்தை நாம் கொண்டாடுவது மிகவும் சிறப்பு. இந்த கொண்டாட்டத்திற்கு காரணமான எங்கள் பொதுச் செயலாளர், எங்களுடைய நெறியாளர், ஒருங்கிணைப்பாளர் கருமுருகன், பேராசிரியர் கருமுருகன், அகிலா கிருஷ்ணமூர்த்தி, இன்னும் நம்முடைய டி.எஸ். நடராஜன் போன்ற தோழர்கள் எல்லாம், அவர்கள் எல்லாம் வாழ்த்துகிறோம். மிக அருமையான செய்தி. இன்னைக்கு சோவியத் யூனியன் இல்லை என்ற சமாதானம் நிலவுவதற்கு இன்றைக்கு சொல்லி இருக்கிறோம். நான் பேசுறது கேட்டுச்சா?
கடைசியா பேசினப்ப ஒரு 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 செகண்ட் 2 செகண்ட் கேட்கலாம். அப்படியா? ம். இது சமாதானத்தை உலகம் பூராவும் பரப்புகின்ற ஒரு உருவக கதை. ஒரு உலக வரலாற்றை ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நடந்த மிகப்பெரிய போரில் அடைந்த ஒரு வெற்றியை இந்த உருவக கதையின் மூலம் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் தமிழ்வழி அவர்கள். பாரதி தொடங்கி வைத்த அந்த புரட்சிகர வாழ்த்தை, சோசலிச புரட்சிகர வாழ்த்தை, பாரதிதாசன் பாராட்டிய அந்த சோவியத் யூனியனை, அந்த சோவியத் யூனியனுடைய வெற்றியினால் விளைந்த இந்த சமாதான இயக்கத்தை இந்த தமிழ்வழி அவர்கள் தன் உருவக கதை மூலம் நிறைவு செய்திருக்கிறார். அவரை நாம் வாழ்த்துவோம், அவர் நினைவை கொண்டாடுவோம். இதை கொண்டாடுகின்ற கலை இலக்கிய பெருமன்றத்தை பாராட்ட வேண்டும். என் அன்பு பொதுச் செயலாளர் அவர்கள், அருமை நம்முடைய நெறியாளர்கள் கருமுருகன் அவர்கள், அகிலா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், இன்னும் நம்ம பின்னூட்டம் சொல்ல இருக்கிற அருமை ஐயா அவர்கள், டி.எஸ். நடராஜன் அவர்கள், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற நம்ம சிவசுப்ரமணியன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேனாள் பொதுச் செயலாளர் அவர்கள் மிக நிறைவாக பேசிவிட்டார்கள். புறாவும் டாலரும் என்ற கதையை சொன்ன பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்கள் கதையில ஒண்ணு விடாம எல்லாம் சொல்லிட்டாரு. அவர் குரல் இனிமையாக இருந்துச்சு, ஏற்ற இறக்கத்தோடு அருமையாக இருந்துச்சு. அவருக்கு முதலில் பாராட்டும் வாழ்த்துகள். இந்த கதையில தமிழ்வழி அவர்கள் எந்த எந்த நாடை குறிப்பிடுகிறார், இதெல்லாம் எந்த நாட்டுக்கும் இடையே உரையாடல் நடக்கிறது என்பதெல்லாம் இலைமறை காயா இல்ல, பட்டவர்த்தனமாக எல்லாருக்கும் தெரியும். புறாவும் டாலரும், டாலருங்க வல்லூரும் கூட சொல்லலாம். இப்போ அந்த உழைக்கும் புறாவுக்கு விளையாட நேரம் இல்லை அப்படிங்கிறத தமிழ்வழி சொல்லி போகிறார். அடுத்து அந்த புறாவை வியாபாரி என்னை பற்றி உலகத்திற்கு எடுத்து சொல்லு, உலக மார்க்கெட்டுகளில் கொண்டு என்னை பற்றி எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லாப்புல. உலக மார்க்கெட்டு அப்படின்னு தமிழ்வழி அன்னைக்கே சொல்லியிருக்காரு. இப்பதான் உலகமயமாதல் வந்திருக்குனாலும் தமிழ்வழி அன்னைக்கே உலகமயமாதல குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். அதாவது நல்லா இனிக்க பேசுவாப்புல. அந்த டாலர் நாடு இனிக்க பேசுவாப்புல. சித்தாந்தம் ரொம்ப அருமையானது, இருளில் தான் லாபம் சம்பாதிக்க முடியும் என்று அது நல்ல கணக்கு போடுது அந்த டாலர் நாடு. அதை புறாவை தாக்க அந்த வியாபாரி முனையும் பொழுது புறா குரல் எழுப்புகிறது. அப்பதான் தமிழ்வழி அவர்கள் செங்கொடி புறாவை சூழ்ந்து பாதுகாப்பு அரணானது அப்படின்னு நல்லா குறிப்பிடுகிறார். செங்கொடி இது முழுக்க 2ஆம் உலகப் போருக்கு பிறகு சமாதானத்தை தொடங்கியது அப்படின்னு கடைசியிலே சொல்றாரு. சண்டை முடிந்ததும் சமாதானம் தொடங்கியது. ஆனா இப்பவும் சமாதானம் உலகில் நிலவுகிறதா என்றால் கேள்விக்குறிதான். இதெல்லாம் கணிச்சுதான் அன்றைக்கே நம்ம தோழர் லெலின் அவர்கள் 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதும் ஒரு ஒப்பந்தம் போடுவோம், உலக நாடுகள் எல்லாம் ஒப்பந்தம் போடுவோம், ஆயுதங்கள் எல்லாம் ஒழிச்சிட்டு, ஆயுதங்களெல்லாம் ஒண்ணு இல்லாம ஒழிச்சிட்டு, சண்டையே இனிமே எந்த நாட்டுக்கும் சண்டையே இருக்காது என்று ஒப்பந்தம் போடுவோம் உலக நாடுகள்லாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அந்த டாலர் நாடு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் இப்பவும் சண்டைகள், எங்கேயாவது சண்டை 2 நாட்டுக்கு சண்டை நடந்துச்சுன்னா அதுக்கு அடிப்படை காரணமே அந்த டாலர் நாட்டா தான் இருக்கும். நல்லா வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். அந்த இது அந்த வர்த்தக மையத்தெல்லாம் தாக்குறாங்க, உலக வர்த்தக மையத்தெல்லாம் தாக்குறாங்க, பலர் மரணம் அடைகிறாங்க, அதிக சேதமாகுது. அந்த டாலர் நாடு எண்ணெய் கிணறுகள் எல்லாம் குறி வச்சு இது பண்ணுச்சு. அப்போ அதுக்காகத்தான் தாக்குனாங்க. அதாவது 2 நாடுகளுக்குள்ளே சண்டை போட வச்சு அந்த சட்டாம்பிள்ளைத்தனம் செய்ய வரும் அந்த நாடு. அந்த நாட்டிற்கு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதை
தமிழொலி ஐயா அவர்கள் இந்த கதை மூலம் சொல்லியிருக்கிறார் என்றே கருதுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. வேற யாராவது இருக்கீங்களா தோழர்கள்? பின்னூட்டம் தோழமைகளே, பின்னூட்டம். என்ன நிறைவா பொதுச்செயலாளருக்கு போயிடுவேன். நன்றி. நிறைவாக நம்முடைய பொதுச் செயலாளர் கேக்குதா? கேக்குது பொதுச் செயலாளர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையான கதை புறாவும் டாலரும் அப்படின்றது. இன்னைக்கும் அது வந்து அவர் சொன்ன அரசியல் வந்து 1950 நீங்க உலக ஒரு ரகுநாதன் சொல்ற மாதிரி ஒரு கதை வந்தப்ப வரலாற்று காலம் என்ன, அப்ப சமூகம் எப்படி இருந்தது, அதை வச்சுதான் பார்க்கணும். ராஜேந்திரன் பேராசிரியர் வந்து ரொம்ப நல்லா சொன்னாங்க. எந்தெந்த இடத்த ஹைலைட் பண்ணுமோ எல்லாத்தையும் சொல்லி, அவர் இலக்கத்துல மிகப்பெரிய புலமை பெற்றவர். அதனால அந்த வாடை எதுவும் அடிக்காமல் மிக எளிமையாக மிக இயல்பாக சொன்னார். இந்த இதை நீங்க வந்து வரலாற்று பூர்வமா பார்த்தா 1950 2ஆம் உலக யுத்தம் முடிந்தது. நீங்க 2ஆம் உலக யுத்தத்துல உங்களை மறக்க முடியாத சம்பவம் எது அப்படின்னா ஹிரோஷிமா நாகசாமி பாம்பிங் தான். நீங்க இது வந்து ஆகஸ்ட்ல நடக்குது பாம்பிங். வந்து ஹிட்லர் வந்து ஏப்ரல் மேல இறந்து போயிட்டான். ஹிட்லர் இறந்ததுக்கு அப்புறம் ஏன் போட்டாங்க, அதான் கேள்வி. ஏன் போட்டாங்கன்னா அட்டாமிக் பாம்பிங்காண்டி நிறைய செலவழிச்சிட்டான். உலகம் முழுக்க என்னுடைய வல்லாட்சியின் கீழ் வரணும். அப்ப என்ன செய்யணும்? எத்தனை பேரை பலி கொடுத்தினாலும் எந்தவித ஈவு இரக்கமும் இன்றி நான் என்னுடைய வல்லாதிக்கத்தை நிரூபிப்பேன் என்று ஆகஸ்ட்ல 6ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் குண்டு போட்டாங்க. எத்தனை பேர் செத்தாங்க? ஒவ்வொரு குண்டுலையும் ஒவ்வொரு லட்சம் பேர் செத்தாங்க. அப்ப அமெரிக்கா என்றால் மனித குலத்திற்கு எதிரானது. இதுதான் நம்ம சொல்லணும். இப்ப இது வந்து என்ன நினைச்சாங்க? நீங்க அந்த வரலாறு எல்லாம் படிச்சீங்கன்னா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸ்டாலின், ஜோசப் ஸ்டாலினும் இவரு சர்ச்சில், இந்த 3 பேர் இருக்கிறப்ப நீங்க ஒரு அதிர்ச்சியான தகவல் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு வரும்னு அமெரிக்க அதிபர் சொல்வார். ஸ்டாலின் வந்து அது எனக்கு ஏற்கனவே தெரியும்பாரு. அன்னைக்கு அவருக்கு புரியல என்னன்னா, உளவு பார்த்து இவங்க செஞ்ச அணுகுண்டா ஒரு 2 வருஷத்துல இவங்களும் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் குண்டு செஞ்சாங்க. 1948 ஹைட்ரஜன் ஃபியூஷன் பாம்பும் வந்துருச்சு. அது ரஷ்யாவும் போட்டாங்க. அப்பதான் 2 இன்னைக்கு வந்து 7 நாடுகள் அணு ஆயுதம் கையில இருக்கு. இந்த 7 நாடுகளும் மனித குல விரோதிகள் தான். அதில் இந்தியாவும் உண்டு. ஏன்னா ஐநா வந்து அணுகுண்டை சட்டவிரோதம் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. ஆனா இந்த 7 நாடுகள் என்ன செய்யுது? அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல யார் ரொம்ப சண்டித்தனம் பண்றா? அமெரிக்கா கையிலயும் இருக்கு, ரஷ்யா கையிலயும். இது எப்படி சமாதானத்துக்கு வந்துச்சுன்னா மியூச்சுவலி அஷ்யூர்டு டிஸ்ட்ரக்ஷன். நீங்க ஒரு நாட்டு மேல அணுகுண்டு போட்டீங்கன்னா அவன் அடுத்த பட்டன் நம்புறான்னு நம்ம நாட்டு மேல விழுந்துடும். அப்ப 2 பேருக்கும் சம அளவு பாதிப்பு இருக்குங்க போய் தான் இந்த போர் வந்து கொஞ்சம் சமாதானம் பட்டுருக்கு. இப்ப ஆனா 1950 எப்படி இருந்ததுன்னா மிகப்பெரிய கொடூரமா இருந்தது. அதுக்குதான் சமாதான கழகம் தேவைப்பட்டது. அத ஒரு குறியீடா வச்சுதான் புறா வந்து ஒரு சமாதான குறி. அதுல வந்து நீங்க சொல்றாருல அந்த ரத்த வாடை, இந்த டாலர் கோபுரம் வந்த உடனே ஒரு ரத்த வாடை அடிச்சது. ரத்த வாடை என்ன? உலக மகா யுத்தத்தில் 1லயும் 2லயும் அமெரிக்கா கலந்துருக்கு. ஆனா அவங்க இறப்பு குறைந்த அளவு இறப்பு இல்லை, இறப்பே இல்லை என்று கூட சொல்லலாம். ஆனால் 2 யுத்தத்திலையும் ஆயுதங்களை கொடுத்திருக்காங்க. நேத்து வந்து G7 மாநாடு இத்தாலியில துவங்கி இருக்கு. என்ன இன்னைக்கு பேப்பர்ல செய்தி வருது? ரஷ்யாவின் சொத்துக்களை முடக்கிய இடத்திலெல்லாம் அதை டாலராக மாற்றி உக்ரைன் போருக்கு கொடுக்காங்க. உக்ரைனோட ரஷ்யா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப வந்து 2 வருஷத்துக்கு மேல நடக்குது. 3 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனா அந்த இறப்பு யாரா இருக்கணும்? உக்ரைன் மனிதர்களாக இருக்கணும். ஆனா காசு யாரு காசு? யாரோட ஆயுதம்? அமெரிக்காவினுடைய ஆயுதமா இருக்கணும். அமெரிக்கா மட்டும் இல்ல, இந்த G7 நாடுகள். இந்த G7 நாடுகள் தான் 2 உலக யுத்தத்துக்கும் காரணம். வணிகத்தை, மார்க்கெட் எக்கனாமியை மறுபங்கீடு செய்வது யார் அப்படின்றதுலதான் இந்த சண்டையே வந்துச்சு. இந்த ரஷ்ய அரசு மட்டும்தான் சமாதானம் சொல்லுச்சு. அதெல்லாம் நீங்க இந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள அரசியல் இருக்கு. ரத்த வாடை அடிச்சது.
ரணம் அவங்களுடைய இது அந்த அவனுடைய இதுல பேச்சுல வந்து ரத்த வாடை அடிச்சது, ரணம் இருந்ததுன்றார்ல. ஹிரோஷிமா நாகசாமி குண்டு போட்டதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் பாதிப்பு இருக்கு. கேன்சர் வந்துகிட்டே இருக்கு. அந்த ரணத்தினுடைய வேதனை அதுல இருக்கு. சரி, வாழ்க்கை பெருசா மார்க்கெட் பெருசான்னு ஒரு கேள்வி வைப்பார். சமாதான தூது பெருசா மார்க்கெட் பெருசான்றது இன்னைக்கும் இருக்கு. நீங்க வந்து சமீபத்துல நம்ம வரலாறெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கிட்னி கேன்சருக்கு ஒரு மருந்து வந்து 1,10,000 ரூபாய். அதுல வந்து இந்த காட் ஒப்பந்தத்துல ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் ட்ரெட்டின்றது அது வந்து முரசொலி மாறன் இருக்கப்ப என்ன கொண்டு வந்தாரு, தேசியங்கள் விரும்பினால் அந்த பேட்டன்ட் ஆக்ட்பாங்க, ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டா 7 வருஷத்துக்கு அவன் தான் விற்க முடியும். 1,10,000 ரூபாய். நம்ம எந்த மருந்து அந்த மருந்தை நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணாலும் அவனுக்கு 1,10,000 ரூபாய்க்கு கப்பம் கட்டணும். அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, நாட்கோன்ற ஒரு கம்பெனிட்ட கொடுத்து 10,000 ரூபாய்க்கு தயாரிக்க சொல்லிச்சு. இது வந்து இந்த மருந்து கண்டுபிடிச்சவன் எவன்னா ஜெர்மன் ஓனர். அமெரிக்கன் கேபினட் செக்ரட்டரி வந்து இந்தியன் கேபினட் செக்ரட்டரியை மிரட்டுச்சு, நீங்க எப்படி இந்த கம்பல்சரி லைசன்ஸ்ல இது கொடுக்கலாம் அப்படின்னு. அப்ப இவன் யாருக்காண்டி இருக்கா? அமெரிக்கன் கேபினட் செக்ரட்டரி வந்து அமெரிக்க மக்களுக்கான செக்ரட்டரி கிடையாது, உலக முதலாளிக்கான செக்ரட்டரி. ஜெர்மன் முதலாளிக்கு வருமானம் குறையும்னா அமெரிக்கா தலையிடும். இதெல்லாமே அந்த கதையினுடைய உள்ள போய்கிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து வல்லாதிக்கம் பண்ணக்கூடிய அந்த டாலரினுடைய வல்லாதிக்கத்தை ஒழிப்பதற்கு பிரிக்ஸ்னு ஒரு கூட்டமைப்பு வருது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் அமெரிக்கா இதெல்லாம் சேர்ந்து பிரிக்ஸ் கரன்சின்னு சொல்றாங்க. அப்ப டாலருக்கும் பிரிக்ஸ் கரன்சி, இந்த டாலருடைய வல்லாதிக்கத்தை ஒழிக்க வேண்டும். டாலருடைய வல்லாதிக்கத்தை ஒழித்தால்தான் உலகத்தில் சமாதானம் நிலவும். அந்த சமாதானம் நிலவ வேண்டும் என்றால் சும்மா டாலரே நீ ஒளிஞ்சுவோன்னு சொல்ல முடியாது. அதை ஒழிப்பதற்கு ஒரு கரன்சியை உண்டாக்கணும்ட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிரிக்ஸ் நாடுகள்லாம் இவங்களுக்குள்ள வணிகம் நடக்கும்போது டாலர்களில் பரிமாற்றம் செய்வதில்லை. நீ இந்திய ரூபாயை கொடுக்கலாம், சீனா யுவானா கொடுப்பாங்க, ரஷ்யன் ரூபில கொடுப்பாங்க, இப்ப கொடுப்பாங்க. இதுல ஈரான் சேரப்போகுது, ஈராக் சேரப்போகுது, யுனைடெட் அரபு நேஷன் சேரப்போகுது, பிரேசில், அந்த தென் அமெரிக்க நாடுகள் எல்லாம் சேரப்போகுது. அப்ப என்ன ஆகுது, ஒரு பக்கம் வல்லாதிக்கம் பண்ணக்கூடிய G7 இல்ல G20 எடுத்துக்கிடக்கூடிய அந்த நாடுகளும், இன்னொரு பக்கம் பிரிக்ஸ் கூட்டமைப்பும் ஆக ஒரு மிகப்பெரிய இது வர தமிழொலி கற்பனை செய்த புறா வந்து ஒரு டாலருக்கு எதிராக ஒரு சண்டையிடும், அது வந்து சண்டையிடும் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய வேலைகள் இருக்குன்னு சொல்லும். அந்த புறா வயல்வெளிகள் பாக்குது, மக்கள் கேட்கிறாங்க, மக்கள் ஒவ்வொருத்தரும் என் கூரையில வந்து நீ உட்கார மாட்டியான்னு விரும்புறாங்க. நீ ஏன்டா மார்க்கெட்டை சொல்லி பிரச்சாரம் பண்ண சொல்ற, எனக்கு வந்து சூரியனை இது பண்றான், சந்திரன் கூப்பிடுறான், நிலாக்கள்லாம் என்னை கூப்பிட்டு விளையாட, நட்சத்திரங்களா கூப்பிடுது அப்படின்னு ஒரு கவித்துவமான கதை. ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறது. ஒரு எனக்கு பிடல் காஸ்ட்ரோ தான் நான் வருவாரு. அவர் வந்து அமெரிக்கா என்ன செய்யுதுன்னு கியூபா மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனா ஏன் ஒரு உலக அரசியலை போய் அவங்க கியூபா மக்களுக்கு சொல்றாரு அப்படின்னா, அந்த மக்களை தயாரிக்க வேண்டும். அந்த மக்கள் தயாரித்தா தான் அது சரியா இருக்கும். அதே அரசியலை தமிழொலியும் கையில் எடுத்திருக்கிறார். அதை ஒரு கலையாக, ஒரு நல்ல கவித்துவமிக்க ஒரு கதையாக, ஒரு ரொம்ப நீங்க எடுத்த உடனே பூமாதேவிட்ட வந்து வயல்வெளிகளும் சோலைவனங்களும் ஒரு கதை சொல்லுன்னு சொல்லிச்சான். உடனே பூமாதேவி இந்த கதையை ஆரம்பிச்சதான். என்ன கற்பனை, என்ன அற்புதமான ஒரு மெல்லிய உணர்வுகளை நமக்குள் தூண்டி விட்டு மிகப்பெரிய வல்லாதிக்கத்துக்கு எதிராக ஒரு புறாவை கட்டமைத்து மிகச்சிறந்த கதை. இன்றைக்கும் அது தேவைப்படுகிறது. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நன்றி. நன்றி பொதுச்செயலாளரே. இந்த கதையை பற்றி முழுவதும் நீண்ட ஒரு ஒரு என்ன சொல்றது, கதையுடைய அகம் புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அகம் என்பது கதையினுடைய அந்த தலைப்பு, பாத்திரப்படைப்பு, அதனுடைய இதெல்லாம் நுணுக்கி பார்க்கிறது. புறம் என்பது அந்த கதை நடக்கின்ற பொழுது புறச்சூழல் எப்படி இருந்தது, அந்த கதை எழுந்ததற்கான காரணம் என்று அந்த புறச்சூழல் அப்படிமா. ஆக அந்த அகம் புறம் என்பதில் புறத்தை சரியாக ஒரு ஒப்பீடு நோக்கில் ஒரு நீண்டதொரு நல்ல ஒரு கதை விமர்சனமாக பார்க்கிறோம். நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. பதிவு பின்னூட்டம் எதுவும் ஆமா ரேவதி அம்மா போட்டிருக்காங்க. வாழ்த்து செய்திகளை சுமந்து செல்லும் வெள்ளைப்புறா சமாதானத்தின் அடையாளம், வக்கரப்புத்தி தொப்பைக்காரன் ஆணவத்தின் அடையாளம், அன்பு வென்றது, ஆணவம் வீழ்ந்தது. புறா கதையை சொன்ன பேராசிரியர் ராஜேந்திரனுக்கு பல டாலர் மதிப்புகளில்
வாழ்த்துக்கள் பற்பல அப்படின்னு போட்டிருக்காங்க. நன்றி தோழம். சொல்லிடலாமா? சார் மைக் ஆஃப் பண்ணிருக்கேன். ஓகே, நாளைய கதை சொல்லுபவர் பொதுச் செயலாளர். நீங்க சொல்லிடுறீங்களா, நான் சொல்லிடுவா? நாளை நிலா வாவா முனைவர் மா வனிதா மணக்குளை விநாயகர் கல்லூரியை சேர்ந்த பேராசிரியர். நான் பேசுனது கேட்டதா? பொதுச் செயலாளர் சொன்னது இந்த அகம் புறம் பிரிச்சு சொன்னேன், கேட்டுச்சா? கேட்கல. ஒருவேளை மைக் ஆஃப் பண்ணிட்டு நான் பேசிட்டேன். இன்னைக்கு பெரும்பாலும் இந்த பின்னூட்டத்துல ஒரு நல்ல நிகழ்வு நடந்தது. என்ன அப்படின்னா, கதையை பொறுத்த மட்டும் அகம் புறம் அப்படின்னு நாம பிரிப்போம். அகம் என்பது அந்த கதையினுடைய பாத்திர படைப்பு, தலைப்பு, அதுல இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய உத்திகள், இந்த மாதிரி நிறைய பேசுவோம். ஆனா புறம் என்பது அந்த கதை எழுந்ததுக்கான சூழல், அந்த சூழலை மையப்படுத்தி இருக்கக்கூடிய பொருண்மை. அந்த கதை இதை எப்படி கொண்டு சென்றது இந்த கதை அப்படின்னு ஒரு புறச்சூழல் பேசுவோம். அந்த புறச்சூழல் விமர்சனத்தை இன்றைக்கு பொதுச் செயலாளர் மிக மிக நுணுக்கமாக, ஏன்னா இது யூடியூப்ல வரும், நிறைய பேர் பார்ப்பாங்க. ஒரு புறச்சூழல் விமர்சனங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அகச்சூழல் அக விமர்சனம் கதைக்கு யார் வேணாலும் பண்ணிடலாம். ஆனால் புறச்சூழல் விமர்சனம் என்பது மிக மிக கொஞ்சம் கடினமான செயல். அப்படிப்பட்ட அந்த உத்தியை இன்றைக்கு பொதுச் செயலாளர் கையாண்டு இருக்கிறார்கள். அதற்காகவே பொதுச் செயலாளருக்கு நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம், ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு வேலைப்பளு இருந்தாலும் இந்த விமர்சனம் சொல்லக்கூடிய நேரத்தில் நமக்காக பின்னூட்டத்திற்காக வந்து ஒவ்வொரு நாளும் பங்கேற்பதே மிகப்பெரிய சிறப்பு. அதற்காகவே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, தோழமைகளே, நிறைய பேர், ஏன்னா நான் சொல்லணும்னு நினைச்ச விமர்சனத்தை நம்முடைய பேராசிரியர் ஒரே வரியில சொல்லிட்டாரு. ராஜேந்திரன் பேராசிரியரே எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷங்கய்யா, ரொம்ப நன்றி. நல்லது ஒரு வாய்ப்பை வழங்கிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிங்கய்யா. நன்றி பேராசிரியரே. அவங்க சொன்னதான் அந்த நான் சொல்ல நினைச்ச விமர்சனம் அதான். எல்லா இடங்களிலும் சண்டை முடிந்த பிறகே சமாதானம் பிறக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய, நான் சொல்ல நினைச்ச மைய கருத்தை நான் அதை விரிச்சு சொல்லணும்னு நினைச்சேன். அதை ஒற்றை வரியில சொன்னாலும் அது சரியா இருக்கும். தோழமைகளே, நன்றி. நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுக்கிற மகத்தான இந்த இலக்கிய பணியில் பயணிக்கிற அத்தனை தோழமைகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழொலி அவருடைய படைப்பான சிறுகதையின் கதை சொல்லி வாயிலாக பயணிப்போம். நன்றியும் பாராட்டுகளும் தோழமைகளே. நாளை இரவு 8 மணிக்கு மீண்டும் உங்களோடு. நன்றி. நல்லதுங்கய்யா, மகிழ்ச்சி.